கும்பம் ராசிக்கு ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு டிராவல் பண்ணுவீங்க. சிறுதூர பயணங்கள் அல்லது தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு ஏற்படும். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் இழந்த இழப்புகளுக்கு சில வடிகால்களும் மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படும். புதிய முடிவால் புதிய வாழ்க்கை என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த கும்பராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே உறவு சிக்கல்கள், பிரிந்து போன உறவு, தனிமை அல்லது ஏமாற்றங்கள். நம்பக்கூடாதவர்களை நம்பி மனசை கொடுத்து அல்லது பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றங்கள். இந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்றது தான் கும்பராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் சில விஷயத்துல சில நல்ல முடிவு நீங்களே எடுக்க போறீங்க. உங்க முடிவால உங்க வாழ்க்கை மாறும். அதுதான் முக்கியமா சொல்றது. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 3ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. மாதத்தோட பிற்பகுதியில சூரியனும் 3ஆம் பாவகத்துல உச்சம் அடைகிறதுனால உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். குறிப்பா வாழ்க்கை துணை ஒரு வகையில அல்லது காதல் இந்த வகையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் மாதத்தோட பிற்பகுதியில. அதாவது சித்திரை மாசத்திலிருந்து மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கும்பராசியை பொறுத்தவரையிலும் அந்த ஜென்ம ராகுவால தான் மன அழுத்தம். இந்த மாசத்துல கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். கும்பம் ராசிக்கு ஏழரிச்சனியோட பாதசனியோட தாக்கம் இருந்தாலும் குருவின் பார்வை சாதகமாக இருக்கு. 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு ராசியை பார்க்கறதுனால ஜென்ம ராகு குழப்பங்களையும் சில மன அழுத்தத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. கடந்த மாதம் கூட சொல்லியிருக்கிறேன், மன அழுத்தமான மாதம் தான் அப்படின்ட்டு. அதே போல இந்த சனியால வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும். வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கணும். பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் செலவாயிட்டே இருக்கு. கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நெருங்கியவருடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. திருமண முயற்சிகள் கைகூடும். மறுமணத்திற்கான முயற்சிகள் கைகூடும். புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவுகள் செய்றீங்க புத்திர பாக்கியத்துக்காகனா இந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியத்துக்கான நல்ல செய்திகள் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த ஏப்ரல் மாசம் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி உறவுகள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கும்பராசிக்கு கடுமையான மன அழுத்தம் எதன் வகையிலன்னா பண விஷயத்துலதான். கடன் பிரச்சனைகள், அதே போல ஒரு பக்கம் வாழ்க்கை துணை விட்டு விலகி இருக்கிறது அல்லது வாழ்க்கை துணையோடையே கூடவே இருந்தா கூட ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களை விட்டு விலகி போன உறவு, இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா. ஜென்மசனி காலகட்டத்துல பாதிப்புகள். அதனால இந்த பாதசனியில உங்களுக்கு முக்கியமா இந்த ஜென்ம ராகுவாலதான் நிறைய பாதிப்பே. இந்த ராகு ராசியில இருந்து 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு டென்ஷன் இருக்கும். குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால சமாளிப்பீங்க, புத்திசாலித்தனமா சமாளிப்பீங்க. செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்கும். அதனால குடும்ப வாழ்க்கையில் கூட சமாளிக்கக்கூடிய மாதம் தான். கடனுடைய அழுத்தம் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்திலையும் கொஞ்சம் போகும். புதிய கடன் வாங்குறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். சுப காரியங்களுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ராசிக்கு 2ஆம் பாவகத்துல கூட்டு கிரக சேர்க்கை. சூரியன் சனி அஸ்தங்கப்படுத்தி இருக்கோம். செவ்வாய் 2ஆம் பாவகத்தில் இருக்கு. அதே போல ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து புதனும் 2ஆம் பாவகத்துக்கு வந்துடும். குருவும் புதனும் பரிவர்த்தனை. அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் பெட்டரா இருக்கும் முதல் பகுதியை விட. முதல் பகுதியில சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. மாதத்தோட பிற்பகுதியில வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாதத்தோட பிற்பகுதியில ஒர்க் ப்ரெஷர் இல்லாம இருப்பீங்க. ஆனா மாதத்தோட முதல் பகுதியில வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். சக பணியாளர்களுடன் சில பேரோட வாக்குவாதங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சக பணியாளர்கிட்ட பேசும்போதும் சரி, மேலதிகாரிகிட்ட பேசும்போதும் கவனமாக இருக்கணும். பேச்சில் நிதானம் வேண்டும். அதே போல ஜாமீன் போடுறது, வாக்கு கொடுக்கறது போன்றவற்றையும் தவிர்க்கணும். மேலும் ராசிக்கு 2ஆம் பாவகத்துல சூரியன் சனி அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறதுனால பொதுவாகவே பாத்தீங்கன்னா உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தந்தைக்கு உடலான தொந்தரவு, பாதிப்பு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதற்கு மருத்துவ செலவுகள் இருக்கு. மேலும் ராசிக்கு 2ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நிலையில வாழ்க்கை துணைவர்களால் ஆதாயங்கள் வரும். சில பேருக்கு வாழ்க்கை துணைவர் மூலம் சில சப்போர்ட் கிடைக்கும். ஒரே ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு, பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க
வாழ்க்கை துணைவர்களிடம் ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மாதத்தோட பிற்பகுதியில. இந்த சூரியன் வந்து ஏப்ரல் 14 ராசிக்கு 3ஆம் பாவகத்துல உச்சமாகிறாரு. 7 குடிவன் உச்சமாகக்கூடிய காலகட்டம் நல்ல காலகட்டம் தான். அதனால முதல் பகுதியை விட வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பாசிட்டிவான பதில்கள் அல்லது அவரால் ஆதாயங்கள் போன்றவையெல்லாம் மாதத்தோட பிற்பகுதியில் வரும். மாதத்தோட பிற்பகுதியில கணவன் மனைவிக்குள்ள கூட பெரிய கருத்து வேறுபாடுகள் இல்லை. நீங்க வந்து ஏதாவது அவசரப்பட்டு பேசிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும். முதல் பகுதியில பேசுறதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையில சிறப்பான மாதம் தான். சில புதிய முடிவுகளால வாழ்க்கை மாறும் என்றே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். கடந்த காலத்துல வந்து இழந்த சொந்தங்கள், இழந்த உறவுகளை நினைத்து நீங்க வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையிலிருந்து மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதாவது உங்களுடைய புதிய முடிவால ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயாராகக்கூடிய காலகட்டம். அது வந்து மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து, அதாவது ஏப்ரல் 14 உங்களுக்கு அந்த சிந்தனைகள் வரும். முயற்சிகள் நிறைய செய்வீங்க, அதற்கான எஃபோர்ட் போடுவீங்க, அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும். வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு வழக்குகளில் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்புகள் வரும். வேலை தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில வேலை கிடைக்கும், முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். அதாவது காதல்ல இருப்பவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க இந்த பெற்றோர்களோட சம்மதத்தை வாங்கி கல்யாணத்துக்கான முயற்சிகளை ஈடுபடுவீங்க. மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து இருக்கு. சில பேருக்குலாம் காதல் கைகூடும், அதுவுமே வாய்ப்பு இருக்கு. இப்போ 2ஆம் பாவகத்துல இந்த செவ்வாய் இருக்கிறது வந்து தொழில் சிந்தனை இருக்கும். தொழில்ல வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதற்கேற்ற வருமானம் வரும், ஆனா செலவுகளும் அதிகமாக இருக்கும். வாக்கில் கவனம் செலுத்திக்கணும். மாதம் ஃபுல்லாவே செவ்வாய் 2ஆம் பாவகத்துல இருக்கு. புதன் வந்து 2ஆம் பாவகத்துக்கு வந்து நீச பங்கமாகும். அதனால இந்த காலகட்டத்துல வேலை மாறுதல், இடமாறுதல் வந்து மாதத்தோட பிற்பகுதியில செஞ்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏப்ரல் 10 பிறகு இடமாறுற சிந்தனை இருக்கு, வேலையில நான் மாறலாம்னு இருக்கிறேன்னாக்க நீங்க வேலை மாறலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வுகளில் வந்து நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். உடம்பு கொஞ்சம் பார்த்துங்க. நீட் போன்ற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கணும். குறிப்பா வந்து சக மாணவர்களோட நிறைய இன்ட்ராக்ஷன் அல்லது சோசியல் மீடியாவோட இன்ட்ராக்ஷனால படிப்பில் கவனம் சிதறும். அதனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் ஜூன் மாசத்துல இருந்து எதிர்பார்க்கலாம். அதாவது வேலை தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க புதிதாக லேர்ன் பண்ணி புதிய வாய்ப்புக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கெல்லாம். அது வந்து மாதத்தோட பிற்பகுதியில அப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை வாய்ப்பில் ஒரு பாசிட்டிவான அம்சம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில பிற்பகுதியில. அதனால புதிய பாதையில் உங்கள் வாழ்க்கை பயணமாகும், புதிய முடிவால். அதாவது ஏற்கனவே நிறைய மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில கொஞ்சம் மன அழுத்தம் பெட்டரா இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. ஆனாலும் சில பேர் உங்களை வந்து பகைத்துக் கொள்வார்கள், உறவுகள். சில பேர் குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்களோட சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. பிரிந்து இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்துல மாதத்தோட பிற்பகுதியில பிரிந்த வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது தற்காலிகமாக பிரிஞ்சிருந்தீங்கன்னாக்க, தோஷத்தோடு இருந்து டிவோர்ஸ் ஆயிருக்குனாக்க உங்களுக்கு மறுமணம் போன்றவைதான் நடைபெறும். அல்லது நீங்க நீண்ட காலமா பிரிந்திருக்கீங்க, 4-5 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க, இந்த மாசம் சேர முடியுமானா அதற்கான வாய்ப்பு இல்லை. அது உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் அதற்கு சரியான பதில் சொல்ல முடியும். இது வந்து ஒரு பொது பலன். இந்த பொது பலனை பொறுத்தவரை ஒரு கைடன்ஸை மட்டும் எடுத்துங்க. வாழ்க்கையில உறவுகள்கிட்டயும் சரி அல்லது வாழ்க்கை துணைவர்கிட்டையும் சரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேசுனீங்கன்னாவே அது பிரச்சனையில போய் முடியும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க, செலவு அதிகமாகும். அதே போல மாதத்தோட முதல் பகுதியில பெற்றோர்களின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. மாதத்தோட பிற்பகுதியில நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். குரு 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செட் ஆகிறது, பிள்ளைகளுக்கு வந்து வேலை கிடைக்கிறது, அதனால மகிழ்ச்சி அடைகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும், இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவ் தான். இந்த ராகு வந்து ராசியில் இருக்கிறது அது ஒண்ணுதான் நெகட்டிவ். அதே போல கேது 7ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனா அந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 3ஆம் பாவகத்துல உச்சமாகும் போது ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் இருப்பீங்க மாதத்தோட பிற்பகுதியில. இப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, செவ்வாய் 10ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் இருக்கு. அந்த வகையில மருத்துவம் சார்ந்த துறை, விவசாயம், நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள், கெமிக்கல், கெமிஸ்ட்ரி இந்த வகையில இருப்பவர்கள், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், டிராவல்ஸ் நடத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கூடுதலான வருமானம் வரும். அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், அரசால் ஆதாயம் பெறக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள்,
மற்றும் மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஆடை ஆபரணம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். ஊக வாணிகங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தவிர்த்துருங்க. நிலம், சொத்து போன்றவற்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுவுமே மாதத்தோட பிற்பகுதியில செய்யலாம், ஏப்ரல் 20க்கு பிறகு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்துல முதல் பகுதியில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், தற்காலிகமாக பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து நல்ல செய்தி மாதத்தோட இறுதியில கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறுறது, புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. பணம் எவ்வளவு வந்தாலும் செலவாயிட்டு இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். பண தட்டுப்பாடு இருக்கும். சில பேர் தனித்திருப்பீங்க. தனிமையா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய உறவோ அல்லது எதிர்ப்பாளனுடைய நட்போ ஏற்படும். அதன் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. பொருளாதார ரீதியா வர்றதை விட செலவு அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் திட்டமிடல் வேணும். இந்த நேரத்துல ஒரு ஆடம்பர பொருள் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது. அதே போல இந்த நேரத்துல தொழிலை விரிவுபடுத்துறது அல்லது தொழிலை மாத்துறது, தொழிலுக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போன்றவையும் தவிர்க்கணும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிர்பார்த்த வருமானமே கூட பாத்தீங்கன்னாக்க தடங்களோட கொஞ்சம் வரும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒருத்தர்கிட்ட இருந்து வரணும்னா கூட நீங்க தொடர்ந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா தான் அதன் பிறகு மாதத்தோட இறுதியில கிடைக்கும். அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல அது கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. முதல் பகுதியில கொஞ்சம் தடங்களா இருக்கும் பணம் வர்றதுல. பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கடனுக்கு விட்டு பிசினஸ் பண்ணாதீங்க. அதே போல கடனை வாங்குறது முடிந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கு பாருங்க. அதே போல சுப காரியம் நடக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியத்துக்கான நல்ல செய்திகள் வரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழில் மாற்றம் என்பது மாதத்தோட இறுதியில பெட்டரா இருக்கு. மாத்துறதா இருந்தாக அந்த நேரத்துல நீங்க மாத்தலாம். அல்லது இருக்கிற இடத்துலயே கூட கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். அடுத்தது பூரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குமே பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையிலும் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் இருக்கும். மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் கையை கடிக்கும். வர்ற பணத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால சுப நிகழ்ச்சிகள், பிள்ளைகளால மன மகிழ்ச்சி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை, கமிட்மெண்ட் செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அந்த வகையில பணம் தேவைப்படும். கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க. வேலை தொழில் மாற்றம் என்பதை தவிர்க்கிறது நல்லது மாதத்தோட முதல் பகுதியில. மாதத்தோட பிற்பகுதியில வேலை இழந்தவர்கள் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை மனைவி பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க தற்காலிகமா பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாதத்தோட பிற்பகுதியில ஒரு அந்யோன்யமாக இருப்பீங்க, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் வரும். அதன் மூலம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் குடும்ப வாழ்க்கையில சில உறவுகளோட போகும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மெடிடேஷன் பண்ணலாம். ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றது, திருவண்ணாமலை கிரிவலம் போறது, இதெல்லாம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். குறிப்பா சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது இந்த மன அழுத்தம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் விநாயகரையும் வழிபாடு செய்யலாம். சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு வெற்றிகளை குவிக்கும், சில தடைகளை நீக்கும். காரியமா நீங்க வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. உங்க தெருவிலையோ அல்லது உங்க ஏரியாவிலேயே இருக்கக்கூடிய மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து வாழ்வில் வெற்றி அடைவீங்க. நன்றி, வணக்கம்.